ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி தாங்க இந்த கவர் எல்லாம் உட்காந்து பிரித்தப்போ ஆஸ் யூஷுவல் நமக்கு எப்போவுமே யாராவது சிஸ்டர்ஸ் வந்து நமக்கு ஏதாவது நிறைய சீட்ஸ் அனுப்பியிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி நான் பிரித்த கவரில் மகேஸ்வரி மதுரை அந்த சிஸ்டர் வந்து நமக்கு அனுப்பின விதைகள் என்னென்னு பார்க்கலாமா. அவரைக்காய் விதைகள், அது செடியா இல்லைன்னா கொடியா அதெல்லாம் நமக்கு தெரியலைங்க. அதுக்கப்புறம் அவிரி விதைகள் கிடைக்குது உள்ள. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீக்கங்காய் கிடக்குது, அப்புறம் சங்குப்பூ கிடக்குது. ஓப்பன் பண்ணியே பார்த்துடலான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது கொத்தவரங்காய் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு சீடு வந்து இந்த சீடு எனக்கு டக்குன்னு வாயில் வரலைங்க. ஏதோ கர்ப்பப்பைக்கெலாம் ரொம்ப நல்லது, இதை வந்து போட்டு குடித்தா தண்ணியில் ஊற வச்சு குடித்தான்னு சொல்லுவாங்க. ஏதோ சவக்கீரையாக ஏதோ சொல்லுவாங்க. என்ன தெரிலங்க, எனக்கு டக்குன்னு எனக்கு வாயில் வரமாட்டேங்குது இந்த கீரை. இங்கே பாருங்கள், இது ஒரு கீரை நம்ம இன்னும் போடலை. இதை வந்து நான் கூட இடையில கொஞ்சம் குடிச்சிருக்கேன் இதெல்லாம். அப்புறம் இது பார்த்தீங்க அப்படின்னா பவளமல்லி. இது யார் தெரியுமா? மோகனா சிஸ்டர் அனுப்பியிருக்காங்க, சென்னையிலேருந்து தான். இவங்க என்னெல்லாம் அனுப்பியிருக்காங்கன்னா தம்பட்டை அவரை ஒன்று கிடக்குது, பவளமல்லி இருக்குது, அப்புறம் கேந்தி, இவ்வளவும் அவங்க அனுப்பி தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சங்கீதா சிஸ்டர் வந்து நமக்கு வந்து ஸ்வீட் கார்ன் அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் கலர் டேபிள் ரோஸ் வந்து நிறையா அனுப்பி தந்திருந்தாங்க. அது எல்லாத்தையுமே நான் நட்டுட்டேன். அதுக்கப்புறம் இவங்க யாருன்னே எழுதலை. யாருன்னே எழுதலை. இந்த சிஸ்டர் வந்து நமக்கு சங்குப்பு விதைகள் அனுப்பியிருக்காங்கங்க. யார் அனுப்புனாங்கன்னே எனக்கு தெரியல. அதே மாதிரி இதில் வந்து வாடாமல்லி, ஆர்டினரி வாடாமல்லி இருக்குல்ல, நாட்டு வாடாமல்லி, அந்த கலர் அனுப்பியிருக்காங்க. இது என்னென்னா எல்லாத்தையும் இப்படி கவரெல்லாம் பிரித்து இப்படி ஒவ்வொரு கவர் மேலேயாக வச்சுருந்தேங்க. இந்த இதெல்லாம் பிரிக்கிறப்ப டக்குன்னு பறந்துடுச்சு, யாருன்னு தெரியல. ஆனால் பக்கத்தில் கவர் வந்து தாட்சாயணி சிஸ்டர் கவர் கடந்தது. ஸோ அவங்க தான் அனுப்பி தந்தாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலை. ஸோ யாராக இருந்தாலும் இப்போ நான் வந்து அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ விதைகள், இவங்கெல்லாம் விதைகள் அனுப்பியிருக்காங்க. இப்போ தான் நான் இதை வீடியோ எடுப்போன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கிற அந்நேரம் பார்த்து ஒரு கொரியர் வந்துச்சுங்க. சரி என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தாக்க அது மேலே வந்து லைவ் பிளான்ட்டுன்னு எழுதியிருந்துச்சு. மங்கள கல்யாணி சிஸ்டர் நமக்கு அனுப்பியிருக்காங்க. அதுவும் என்னன்னு சொல்லி இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா. ஒரு வழியாக அன்பாக்சிங் பண்ணி என்ன ஏதுன்னு நமக்கு தெரிஞ்சாலும் உங்ககிட்ட சொல்லும்போது தெளிவாக சொல்ல வேணாமா, அதனால் ஃபோன் பண்ணி இவ்வளோ நேரம் பேசிவிட்டு திருப்பி வந்தாச்சு. இது என்ன செடி அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள், உள்ள எத்தனை பிளான்ட் இருக்குதுன்னு தெரில, 2-3 இருக்குது போல், 3 இருக்குதுன்னு நினைக்கிறேன். கோபுரம் தாங்கி ரொம்ப நாளாக இது வைக்கணும்னு ஆசை. நமக்கு ஒரு சிஸ்டர் வந்து கொடுத்துருந்தாங்க, சின்ன கட்டிங்ஸாக கொடுத்துருந்தாங்க. பட் அதை வச்சேன், கட்டிங்ஸு நல்லா தழுத்து வந்துச்சு. அவங்க கொடுத்தது வந்து ஒரு 1.5 இன்ச் 2 இன்ச்சு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா அது எல்லாமே அப்படியே பட்டு போயிடுச்சுங்க. சரி, இதையாவது மீட்டு கொண்டு வந்துடலாமா, ஒரு 2 அடிக்கு இருக்குது, அதனால் மீட்டு கொண்டு வந்துடலாம் நம்புவோம். அடுத்து இது என்ன செடி அப்படின்னாக்க, ரொம்ப நாளாக எனக்கு இது மேலே ஒரு கிரேஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். அதிக மருத்துவ குணம் கொண்ட பூனை மீசை. இது வந்து பூக்கள்லாம் வரும்போது பூனையோட மீசை மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் இதெல்லாம் வளர்த்து எடுத்து நல்லா வந்ததுக்கப்புறமா இதோட மருத்துவ பயன்களை கண்டிப்பாக நம்மளோட சேனலில் போடுவோம். முசுமுசுக்கை செடிங்க, வேறு இல்லை, பட் வந்து அவங்க கட்டிங்ஸாக தான் அனுப்பியிருக்காங்க. வருமா என்னன்னு தெரியாதுன்னு சொல்லி தான் அனுப்புனாங்க. பட் காஞ்சி போய் தான் வந்திருக்கு. மற்ற 2ம் நல்லா ஹெல்த்தியாக வந்திருக்கு. ஆனாலும் எனக்கு அவங்க அனுப்பி தந்ததில் என்ன சந்தோஷம் அப்படின்னா, முசுமுசுக்கை செடி எப்படி இருக்கும், அது நிறைய மருத்துவ குணம் வாய்ந்தது, துவையல் அரைக்கலாம், இப்படி பல விஷயங்கள் அதை பற்றி தெரியும். ஆனால் எங்கள் வீட்டில் நிறைய வந்து இதே இலையில் நிறைய செடி வளர்ந்துருக்கு. நம்ம போட்டிருக்கேன், இதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. என்ன செடின்னு கேட்டால் ஆளாளுக்கு ஒன்று சொல்லும்போது நம்ம ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்க முடியல. சரி கூகுளில் போய் கேட்டோன்னா அது நம்மளை குழப்பி விட்டுறது. ஆக மொத்தத்தில் முசுமுசுக்கை மேலே எனக்கு என்னன்னு ஒரு பெரிய குழப்பம் இருந்தது. இப்போ கூட பிடுங்கி தூர போட்டுட்ருக்கேங்க அந்த செடியை, என்னன்னு தெரியாமல் நிறைய முளைக்குது தன்னால். இப்போ கூட அமர்லில்லிக்குள்ளே இதே மாதிரி இருக்குது. இந்த தடவை தான் எனக்கு ஒரு சந்தேகம், இவங்க தான் முசுமுசுக்கையாக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்காமல் வச்சுருக்கேன். அதனாலேயே இந்த சிஸ்டர்கிட்ட நான் இதை அனுப்பித்தாங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க வந்து பிடுங்கினேன் சிஸ்டர், ஆனால் வேறு இல்லாமல் வந்துடுச்சு, என்ன பண்ணேன்னு தெரில, பரவாயில்ல அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கட்டிங்ஸை நம்ம வைக்க போகிறோம். இது வளர்ந்தாலும் ஓகே தான். ஆனால் எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா, முசுமுசுக்கே நம்ம வீட்டில் ஏற்கனவே இருக்குது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கு இந்த கட்டிங்ஸ் எனக்கு உதவி இருக்குங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன்,
நிறைய நம்ம வந்து காராமணி பார்த்துருக்கோம். இது ஒரு வகையான காராமணி அப்படின்னு சொல்லி அனுப்பி தந்தாங்க. ஏதோ ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, பிஸ்கட் கலரில் இது வரும் அப்படின்னு சொன்னாங்க. புளிக்குழம்புக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டில் உள்ள காராமணியெல்லாம் நம்ம வந்து கூட்டு வச்சுருக்கோம், பொரியல் வச்சுருக்கோம், சாம்பாரில் போட்டிருக்கோம், குருமா வச்சுருக்கோம். பட் இந்த காராமணி ஸ்பெஷலாக புளிக்குழம்புக்கு நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கே நம்ம போட்டுற போகிறோம். மீடியம் சைஸில் தான் இருக்குது. ஸோ இந்த விதைகளையும் நம்ம இன்றைக்கே போட போகிறோம். அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்ட, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பூ வளர்க்கணும்னு ஆசைப்பட்டதே கிடையாதுங்க. ஆனால் என்னமோ இந்த பூ மேலே எனக்கு அவ்வளோ பெரிய ஆசைன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் நம்ம வீட்டுக்கு வந்துடுச்சு. கண்டுபிடிச்சிட்டிங்களா? நானே சொல்லிடுறேன். ஜிஞ்சர் ஷாம்பு. ஜிஞ்சர் சிவப்பு கலரில் சும்மா கண்ணை பறிக்கிற மாதிரி ஒரு பூவுங்க. இதை ஷாம்பு மாதிரி போட்டு குளிச்சுக்கலான்னு சொல்லுவாங்க. அதிலெல்லாம் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. ஆனால் இந்த செடியை வளர்க்கணும், பூவை வந்து பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இருந்தேன். ஆனால் இது போன தடவை அவங்க கொடுத்த ஜிஞ்சர் அவ்வளோ ஹெல்த்தி, அவ்வளோ பெருசு, அவ்வளோ தண்டி. ஆனால் இந்த தடவை எப்படியாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன்னா அவங்க உடனே அவங்க வீட்டில் இருக்கிறதுல ஒரு மழை வந்ததை கொடுத்துட்டாங்க. இதை நான் வளர்த்து எடுத்துருவேங்கிற நம்பிக்கை இருக்குது. இந்த தடவை ரொம்ப கவனமாக தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றியே அதை வம்பாக்கிட்டேன். ஸோ இது எல்லாத்தையுமே இன்றைக்கி ஈவினிங் நான் வந்து நடுற வேலையை பார்த்துருவேன், கொஞ்சம் வெயில் தாழ்ந்த உடனே. ஓகே, இன்றைக்கி நமக்கு விதை அனுப்பி கொடுத்த, கட்டிங்ஸ் அனுப்பி கொடுத்த எல்லா உறவுகளுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து அனுப்பிக்கிட்டே இருங்க. அதே மாதிரி நானும் உங்களுக்கு தொடர்ந்து பகிர்ந்துக்கிட்டே இருப்பேன். இங்கே பாருங்கள், இந்த வாரம் விதை பகிறதுக்கு விதைகள் போட உட்காந்துட்டேங்க. இந்த வாரம் நம்ம 8 விதைகள் எல்லாருக்கும் கொடுக்க போகிறோம். இப்போதைக்கு 8 விதைகள் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ 8 விதைகள் தான் கொடுக்க போகிறோம். என்னெல்லாம் அப்படின்னா, சங்குப்பூ, அதுக்கப்புறம் சூரியகாந்தி. இந்த 2 பூவும் எதுக்காகனா, மற்ற செடிகள் நல்லா வளர்கிறதுக்கு பாலினேஷன் நடக்க வேணாமா. ஸோ 2 பூ, 6 காய்கறி விதைகள். அதில் சுரக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெண்டைக்காயில் ஒரு 2 வெரைட்டி, அப்புறம் சிறகாவரை, கத்தரிக்காய், அப்புறம் நாட்டு பீர்க்கங்காய். இவ்வளோ தாங்க இந்த தடவை நம்ம கொடுக்க போகிறோம். எப்போதும் 10, 15, 20ன்னு கொடுப்போம். பட் இந்த தடவை நம்ம 8 தான் கொடுக்குறோம். அதில் 6 விதைகளும் 6 காய்கறி விதைகள், 2 பூ விதைகள் தான் கொடுக்க போகிறோங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். ஹாப்பி கார்டனிங். டேக் கேர். பை. See you.